வணக்கம். டுடே ஸ்டடீஸில் இன்றைக்கி ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷனில் இயற்கணித சூத்திரங்களை பயன்படுத்தி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான். ஸோ அந்த சம் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 23 + 56 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 23 - 56 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 23 × 56. இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னா 23 ஒன்று 56 ஒன்று இருக்குது. ஸோ A = 23 எடுத்துக்கிறலாம், B = 56 எடுத்துக்கிடுவோம். இப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள். A + B the whole square minus A - B the whole square டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது A × B. ஸோ ஏபின்னு போட்டுருவோம். சரிங்களா? நமக்கு ஆல்ரெடி தெரியும். நான் என்ன சொன்னேன், A + B the whole square அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். A - B the whole square நமக்கு ஃபார்முலா தெரியும். ஆனால் A + B the whole square-யும் A - B the whole square-யும் என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த இது உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் பார்க்கலாம். தெரிஞ்சவங்க டக்குன்னு போட்டுடலாம். சப்போஸ் நமக்கு தெரியலன்னா பார்க்கலாம். இப்போ A + B the whole square ஃபார்முலா A² + B² + 2AB மைனஸ் இங்கே மைனஸ் பிறகு மைனஸ் மைனஸ் A² + B² - 2AB. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். A² + B² இது அப்படி இருக்கட்டும். இந்த மைனஸை மட்டும் உள்ளே கொண்டு போய் வருங்க. A² - B² + 2AB. ஸோ இது ரெண்டும் அடிக்கலாமா? இங்கே ஒரு A² இருக்குது, இங்கே -A² இருக்குது, இங்கே B², இங்கே -B². ரிமைனிங் இருக்கிறது நமக்கு ப்ளஸ் இங்கே ஒரு 2AB, இங்கே ஒரு 2AB, அப்போ 4AB. ஸோ நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் 4AB டிவைடட் பை இந்த ஃபார்முலா சுருக்கனா நம்ம கிடைக்கூடாது 4AB. கீழே ஒரு AB இருக்குது. அப்போ இதுக்கு அடிச்சிடலாம். ரிமைனிங் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 4.